ஹலோ ட்ரேடர்ஸ். ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிருந்தீங்க. டே 8 மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிவிட்டு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணோம். நமக்கு அப் சைடில் பிரேக் அவுட் ஆகி கரெக்டாக இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு. நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூக்கு எப்பவுமே கிடச்சது அதை மார்க் பண்ணிட்டோம். கரெக்டாக அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த 10 கேன் பண்ணிங்கன்னா நல்லா எங்கல் 5 க்ளோஸ் ஆச்சு. ஸோ நம்ம அதில் என்ட்ரி கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம டார்கெட் கிட்ட போயிட்டு அப்போ ரிவர்சல் போட்டு சும்மா நம்ம இதை ஸ்டாப் லாஸை பிரேக் அவுட் ஆன கேண்டில் சரியான ரெட் கேண்டில் ட்ரேடர்ஸ். நமக்கு சரியான லாஸ் இதில். இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் கிடச்சி என்ட்ரி கொடுத்து ரிவர்சல் போட்ட கடைசியாக நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட்டான கேண்டில் இப்போ சரியான பெரிய ரெட் கேண்டிலாக வந்துருச்சு. ஸோ அதுலேயுமே நமக்கு பெரிய லாஸ் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நமக்கு சரியான லாஸு. ஸோ நம்ம இதை எப்படியாவது ரெக்கவர் பண்ணணும், பார்க்கலாம். அதுக்குன்னு நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம நாளைக்கு இல்லை நாளைக்கு நல்ல நாளாக அமையும் நம்புவோம். அதை தான் பண்ண முடியும் ஆஸ் ட்ரேடர்ஸாக நம்ம. அதே சமயம் நம்ம ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ஃபைன் டியூனுமே பண்ண முடியும். நம்ம இதில் என்ட்ரி எடுத்தது தப்பான்னு கேட்டால் இல்லை, கரெக்டு தான். மேபி அதான் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம இதெல்லாம் பியர் பண்ணி தான் ஆகணும், இதை பொறுத்துட்டு தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர்ஸாக மாற முடியும். ஓகே ட்ரேடர்ஸ், இனிமேல் என்னென்ன அப்டேட் நடக்குதுன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை ட்ரேடர்ஸ்.